என்னுடைய பேர் வந்து எல் சுரேஷ். விதைச்சான்று மற்றும் அங்கக சான்று இயக்குநராக பொறுப்பு வகிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் எத்தனை வருஷமாக பண்ணிருக்கிறீங்க? என்னோடய பேர் விஜயன். நான் ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்ருக்கிறேன். என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து எம்டெக் வெல்டிங் டெக்னாலஜி. நான் வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். நம்ம இங்கே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள், பழங்கள், அந்த மாதிரி வந்து ஆர்டிகல்ஸ் கிராப்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து 6 ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், தக்காளி, வெண்டை, கத்திரி, வாழை, பப்பாளி, முருங்கை, அந்த மாதிரி எல்லா கிராப்பும் பண்ணியிருக்கிறோம். ப்ரொடியூஸ் பண்ண கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஸ்டோர்ஸுக்காக அந்த மாதிரி நேரடியாக நம்ம கொடுத்துட்றோம். அது போக வந்து கன்சூமர் பேஸ் இருக்கிறாங்க, ஒரு 35 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம வந்து நீட் பேசிஸில், நம்ம ஆர்டர் பேசிஸில் நம்ம கொடுத்துட்றோம். நம்ம மண்ணை அடிப்படையாக வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பயிருக்காக உணவளிக்கக்கூடாது, மண்ணை வளப்படுத்தி மண்ணுக்காக உணவு கொடுத்தோம் அப்படின்னா மண்ணை வந்து பயிரை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக நம்ம இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து ஜீவாமிர்தம், வெஸ்ட் டிகம்போசரு, மீன் அமிலம், பஞ்சகாவியம், அந்த மாதிரியான எல்லா இடுபொருட்களையும் பயன்படுத்துகிறோம். பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மைக்காக வந்து பார்த்திங்கன்னா பத்திலை கரைசல், வேப்பங்குட்டை கரைசல், வேப்ப எண்ணெய், அந்த மாதிரியான இப்போ இதில் தெளிக்கிறோம். நம்ம விவசாயி லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து விவசாயி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து விளைவிக்கிற பொருளை அவங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்னோடய விளைச்சல் பொருள்களுக்கு குறைஞ்சபட்ச அடிப்படை விலையை நான் நிர்ணயம் பண்ணிக்கிறேன். அதில் வந்து தக்காளி அப்படின்னா 25 ரூபா, முட்டைக்கோசுனா 30 ரூபா, காலிஃப்ளவர்னா 40 ரூபா, அந்த மாதிரி வந்து எல்லா பயிர்களுக்கும், வாழைனா வந்து 60 ரூபா, அந்த மாதிரி வந்து வருடம் முழுசும் அது 100 ரூபாய்க்கு போனாலும் 5 ரூபாய்க்கு போனாலும் அந்த மாதிரி ஒரே விலையில் விற்றோம் அப்படின்னா வந்து நம்மளால் லாபகரமாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு ஏக்கர்லேயும் ஒரு வருஷம் முடிகிறப்ப எவ்வளோ லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறத வருஷம் முதல்லையே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கிராப் எந்தளவுக்கு வச்சோம் அப்படின்னா அந்த லாபம் எடுக்க முடியும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்து கிராப் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம மார்க்கெட்டில் உள்ள டிமாண்டுக்கு தகுந்த மாதிரியான கிராப் பண்ணுறோம். வந்து 6 ஏக்கரில் ஒரே பயிரை பண்ணுறப்ப நமக்கு வேலை ஈஸியாக இருக்கலாம். ஆனால் வந்து விலை சரியான விலை அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளால் வந்து லாபகரமாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம பிரித்து வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் உள்ள கிராப்பு, வருடத்தில் ஒரு டைம் வந்து நம்ம மறுபடியும் தர மாதிரி வாழை, மாதம் வருமானம் வர மாதிரி இலை வாழை, அதுக்கப்புறம் இடையில வந்து காய்கறிகள், அந்த மாதிரி வந்து நமக்கு ரெகுலர் வருமானம், அது போக வந்து ஹை ரிஸ்கில் கொஞ்சம் ஹை இன்கம் வர மாதிரி ஒரு வருமானம், அது போக காய்கறிகள், அந்த மாதிரி வந்து ஒரு சதவிகித ஒரு இதில் வந்து நம்ம விவசாயம் செஞ்சுட்ருக்குறோம். சார், முதல்ல எந்த கிராப் ஆரம்பிச்சிங்க? நம்ம இந்த விவசாயம் பண்ண வரப்போ இங்கே உள்ள விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா இங்கே என்ன விவசாயிகள் கன்வென்ஷனல் ஃபார்மிங் என்ன பண்ணுறாங்களோ அதே கிராப் நம்மளும் பண்ணால் தான் அதுக்கு ஈக்குவலாக மகசூல் எடுத்தோம் அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கும் ஆர்கானிக் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவில் வந்து நான் வந்தப்போ வெங்காயமும் தக்காளியும் வந்து இங்கே பிரதான பயிராக இருந்தது. ஸோ வந்து வெங்காயமும் தக்காளியும் நான் பயிர் செஞ்சுருந்தேன். ஒரு 4 ஏக்கர் வெங்காயம் போட்டிருந்தேன், 1 ஏக்கர் தக்காளி போட்டிருந்தேன். ஸோ அதில் 3 வருஷத்துக்கு முன்னால் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்த. சரி, இப்போ நீங்கள் உங்கள் அங்கக பண்ணையத்தில் 1 ஏக்கராவுக்கு வந்து எவ்வளோ மகசூல் எடுத்தீங்க? அங்கேயும் பண்ணாமல் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கன்வென்ஷனல் ஃபார்மிங் சொல்கிறீங்க இல்லையா, ஆர்கானிக் விவசாயின்னு சொன்னீங்க, அவங்க எவ்வளோ ஈல்டு எடுத்தாங்க? நம்ம வந்து 1 ஏக்கரில் நான் அந்த முதல்ல பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் 7 டன் வெங்காயம் மகசூல் எடுத்தேன். அதே சமயத்தில் கன்வென்ஷனில் பண்ணவங்க 5 டன் எடுத்துருக்காங்க, 7 டன் 6 டன் எடுத்துருக்காங்க. மகசூலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து ஆர்கானிக்கில் பண்ணுனா ஈல்டு வராதுங்கிறது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். 2வது 3 வருட காலம் வெயிட் பண்ணாதான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அதுவும் தவறான கண்ணோட்டம் தான். முதல் வருடத்திலிருந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்காக மண்ணை வளப்படுத்தக்கூடிய விவசாயிகளை நம்ம பலனை விதைக்கிறது மூலமாகவும் பசுநர் உரம், சாணம், அந்த மாதிரி கொடுக்கறது, விடுபொருள் வந்து சரிவிகித குணத்தை இதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ மண் வளத்தை பாதுகாக்குன்னு சொல்கிறீங்க. மண் ஆய்வு செஞ்சுருக்கீங்களா? மண் வந்தோடனே முதல்ல எடுத்து சாயில கொடுத்து டெஸ்ட் பண்ணுது. அது பார்த்தா உங்களுக்கு கூடுதலாக இருந்தது, எது குறைவாக இருந்தது? இதில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருந்தது. மற்றது பொட்டாஸ், பாஸ்பரஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்கானிக் கார்பன் அங்கே கரிமத்தை செக் பண்ணி பார்க்குறப்ப 0.39 இருந்தது. நம்ம முதல் நோக்கமாக வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை உருவாக்கி நம்ம ஈல்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்கானிக் மேட்டரை வந்து 1க்கு மேலே கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளால வந்து அதுக்கு என்ன பண்ணீங்க? பலதானியம் நம்ம விதைச்சு 45 நாள் மடக்கி விடும். பலதானிய விதைகள். ஆமாம். என்ன தக்க புண்டு, கம்பு, தட்டை. எப்போ போட்டீங்க? வந்து முதலே வந்து உடனே மாதம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா? ஆமாம் சார், அது ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தண்ணி பாய்ச்சி தான் வந்து. அது எத்தனை நாள் கழிச்சு மடக்கி விழுந்தீங்க? 45 நாள் கழிச்சு மடக்கி விழுதா. அது உழுத உடனே வந்து நீங்கள் அடுத்த உங்கள் பயிர் ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை 10 மடக்கி விழுதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணம் வெளியிலேருந்து கொண்டு வந்து அதை நம்ம இது பண்ணி விட்டு அதை உழவு ஓட்டி வந்து ஒரு 15-20 நாள் வந்து அது ஓகே இருந்தது. இது வந்து நம்ம சாயில் கார்பனுக்கு வந்து உங்களுக்கு வந்து உயர்த்துவதற்கு ஒரே வழி வந்து பசுந்தாள் உர பயிர்களோ நவதானிய பயிர்களோ போட்டு
இன்சிட்டு என்ன சொல்லக்கூடிய அதிலே மடக்கி விழுது நம்ம பண்ணுறது, இது ஒரு விதம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து தலை சத்து அதிகமாக இருந்தீங்க, மணி சாம்பல் சத்து, அது இல்லாமல் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் குறைபாடாக இருந்திருக்கலாம். ஆமாம். அதுக்கு எப்படி நீங்கள் எதை இது வந்து ஈடு செஞ்சீங்க? நம்ம ஆர்கானிக் கார்பன் கம்மியாக இருக்குங்கிறத தாண்டி வந்து நிறைய உழவு அதன் மூலமாக வந்து நுண்ணுயிர் பெருக்கம் மூலமாக குறைவாக இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஜீவாமிர்தம் அந்த மாதிரி நுண்ணுயிர் பெருக்க தாமிரத கரைசல் இதெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது மண்ணில் வந்து அன்சொலபிள் ஃபார்மில் வந்து நான் இது பொட்டாசோ பாஸ்பரஸோ மினரல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதை வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இப்போ ஆர்கானிக் கார்பன் இல்லைன்னா நுண்ணுயிர்கள் இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம மேலும் மேலும் கெமிக்கலில் பண்ணுறவங்க உரம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து முதல்ல வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கட்டாயம் ஜீவாமிர்தம் கொடுக்குறது. அதுக்கு முன்னால் வந்து இடைப்பட்ட பகுதியில் வந்து முதல்ல ஒரு மாதத்துக்கு அமிர்த கரைசல் கொடுப்பேன். அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப குறைந்த காலத்தில் வந்து அது வந்து நிறைய அமோனியாவோட வந்து அடுத்த நாளே பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த சாணத்தில் கம்மி இருக்கிற அமோனியாவோட வந்து போய் பண்ணுறது இதை இப்போ மண்ணில் கலக்கிறதுனால நம்ம குறைவாக ஒரு மினரல்ஸ் பிரேக் பண்ணி மூலமான அளவுக்கு உங்களுக்கு சாணி இருக்கா, அது அளவுக்கு மாடு இருக்கா? இல்லை நம்ம மாடு தேவைப்படுது உங்களுக்கு ஒரு ஏக்கரா அப்படின்னும் போது தோராயமாக உங்களுடைய அனுபவ கணக்கில்? சார் நம்ம சாணத்தை வந்து வருடத்துக்கு ஒரு டைம் நான் 10 டன் கொடுக்குறேன். பட் ஆரம்ப கட்டத்தில் வந்து எனக்கு வந்து சாணம் போதியதாக இல்லை. இப்போ நம்மகிட்ட 7 மாடு இருக்குது. அதோட சாணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது நாட்டு மாடு பயன்படுத்துறீங்களா? 3 நாட்டு மாடு இருக்குது. நாடு வந்து சிந்து ஜெர்சி மாடு இருக்குது, சிந்து மாடு இருக்குது. அது முழு பண்ணுறீங்க? ஆமாம். இதில் வந்து இந்த உயிர் உரங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அசோஸ்பெரினம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபி, அதெல்லாம் பயன்படுத்துறீங்க? அதில் வந்து நம்ம வந்து யூனியன் ஆஃபீஸ் அக்ரி ஆஃபீஸ் மூலமாக வந்து மானிய விலைகள் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கொண்டு வந்து சாணத்துலையும் கலக்கி வச்சு பயன்படுத்துவோம். நம்ம ட்ரிப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் கொடுக்குறப்ப இது பண்ணுறப்ப நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த மண்ணில் எடுத்து பார்த்தா மண்புழு இருக்குமா? இருக்கும் சார், பெட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே வந்து ஈரப்பதம். அதை மண்புழு உரத்தை எப்படி அதிகம் பண்ணீங்க? அதை உரம் பயன்படுத்துறீங்களா? இல்லை, பட் நம்ம பஞ்சகாவியம் ஜென்ரலாக வந்து அதாவது சாதாரணமாக வந்து வெறும் மண்புழுவை கொண்டு வரணுங்கிற நோக்கம் மட்டும் அந்த மாதிரி இல்லை சார். அது வந்து மண்ணுக்குள்ளேயும் வந்து ஒரு உணவு சங்கிலி இருக்குது. பாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டோசோவா, நமட்டோடு, மண்புழு, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ மண்புழு கொண்டு வரதுக்காக வந்து நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் கொண்டு வந்தோம்னா நுண்ணுயிர் பெருக்கத்தை தேடி வந்து மண்புழு வரும். ஸோ அந்த உணவு சங்கிலி அங்கேயும் நம்ம சரிவிகிதத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா மண்புழு வந்து தானே மேலே வந்துடும். அதுக்கு தேவையான இடுப்புகள் கொடுக்குறங்கிறப்ப நம்ம வந்து பஞ்சகாவியம் மெயின் வந்து சாணி தான். ஆமாம். இப்போ அது பயிர் பாதுகாப்பு அப்படின்னும் பொழுது நீங்கள் பயிரிடக்கூடிய எந்த ஒரு வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறி பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி நோய் வந்து கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த பூச்சி அதிகமாக வந்தது, நோய் அதிகமாக வந்து என்ன பண்ணீங்க? நான் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரொஃபைலட்டிக்காக, அதாவது வருமுன் காப்போங்கிறது பண்ணால் மட்டும்தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஜென்ரலாக பெஸ்ட் டிசீஸை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ வருதா இல்லையோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 கசாயம், 5 கசாயம் அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம். ஒரே டைமில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 10 நாள் to 15 நாள் வருதா இல்லையோ நம்ம வந்து ப்ரிவென்ட்டிவ் கொடுத்துட்டே இருப்போம். ஆமாம். இப்போ இது கூட பாருங்கள், இந்த லீஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணியிருக்கு. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். இந்த இலை புழு லீஃப் கட்டுற இது வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. இது அந்த புழு எங்கே இருக்குது? இல்லை, புழு இப்போ வந்து புழு போயிடுச்சு. நம்ம 10 கசாயம் கொடுத்ததுனால அது மேலே கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா குருத்தில் இல்லை, தெளிவாக இருக்குது. ஸோ அதை வந்திருந்து அதை நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம அந்த 15 நாள் இன்டர்வல் பயன்படுத்த முடியாமல், இல்லைனா வந்து ஒரு சில சீசன் பொறுத்து கிராப் அதோட இன்ஃபெஸ்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்னைக்கு வந்து நிறைய ரொம்ப மாறுது அப்படிங்கிறதுனால. ஸோ இன்னொரு இதுங்க, இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் பூச்சிலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகே. நன்மை செய்யும் பூச்சி, தீமை செய்யும் பூச்சி வந்து நீங்கள் சொன்னது புழு, அப்புறம் அந்த வெஜிடேரியன் பூச்சி. நன்மை செய்யும் பூச்சிங்க ஏதாவது உங்கள் தோட்டத்தில் இருக்கா? நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து நம்ம லேடி பக் இருக்குது சார், லேசிங் பீடில் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு சில நன்மை செய்யும் பூச்சிகள் நான் பார்த்துருக்கேன். சிலந்தி இருக்குது. நிறைய இருக்கா? எப்படி இருக்குங்க உங்களுக்கு? சரியா இருக்கு, நிறைய இருக்குது சார். வாழைக்குள்ள போனோம்னா சிலந்தி எல்லா மரத்துக்கிட்டையுமே. எது கேட்குறேன்னா, இப்போ இதுக்கும் நீங்கள் வந்து இந்த சாதாரணமாக பண்ணுறாங்க இல்லைங்களா, பண்ணையம் அங்ககம் பண்ணையம் அல்லாத மற்ற பயிர்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம். அது இதுலேயும் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்ககம் பண்ணையம் இல்லாமல் பயிர் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். அதில் வந்து இதை விட பூச்சி நோய் அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா? இல்லை சார், பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்கும். அதிகமான அளவுக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் கொடுக்குறாங்க. நம்ம இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து ஆமணக்கு, மக்காசோளம், மேரிகோல்டு 3 வச்சிருப்போம் எல்லா இடத்துலையுமே. ஸோ அது என்ன ஆகுனா வந்து அங்கேயே வந்து அந்த நன்மை செய்யும் தீமை செய்யும் பூச்சிக்கான ஒரு சதவீத வந்து இதை வந்து அங்கே உருவாக்கிடும் வெளியில். ஸோ வந்து ஆமணக்கு வந்து ஒரு ட்ராப் கிராப்பு. ஜென்ரல் ஆமணக்கு வந்து எல்லா சார்பு பூச்சிகளோ புழுக்களோ வந்து தேடி வருது அப்படிங்கிறப்போ அது பக்கத்தில் மேரிகோல்டு இதெல்லாம் வச்சுக்கிறப்ப அதில் வந்து அந்த குழந்தைகள் இதெல்லாம் வரும். அதை வருங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே சாப்பிடும். ஸோ ஒரு பாப்புலேஷன் அங்கேயே கண்ட்ரோல் ஆயிரும். இது வேப்பம் வந்து நிறைய பயன்படுத்துறீங்களா? வேப்பம் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸு, பேசிலஸ், அப்புறம் வந்து ட்ரைகோடெர்மா விரிடி, வெட்டிசிலம் லக்கானி, அப்புறம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து முட்டை இந்த ட்ரைகோகிராமா, அப்புறம் கைலோனிஸ், இந்த மாதிரி நிறைய வந்து நாங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த புழுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து நியூக்ளியோ பாலிஹெட்ரஸ் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய அது வந்து இது எல்லாமே வந்து இயற்கை பூச்சிக்கொல்லிகள், எதுவுமே ரசாயனம் இல்லாமல். அதை நீங்கள் பயன்படுத்துறது கூட கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த சேலஞ்ச் ஆனது உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ நம்ம கூட நமக்கு இயற்கையாகவே நம்ம சாப்பிட்றோம், மாத்திரையே இது இல்லைன்னா ஒரு சமயத்தை பார்த்தீங்கன்னா நம்மள மாரி பாடியோடைய டெம்பரேச்சர் 98.4னா 101 அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது ஒன்று நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணுவோம்.
அது மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிடுங்க. சரி 3 வருஷம் தான் இப்போ நீங்கள் வந்து நம்ம விதை சார்ந்த துறையில் சர்டிஃபிகேட் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது எந்த மாதிரி முறையில் வாங்கினீங்க? இப்போ வந்து நான் வந்து ஆரம்ப நிலையில் இன்னும் 3 வருடங்கள் முழுசாக முடியல. நம்ம சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி இப்போ தான் முதல் இயர் வருடத்தில் இருக்கிறோம். அதுக்கு முன்னால் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் தான் நான் இயற்கை விவசாயத்தில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். சர்டிஃபிகேஷன் வாங்கி பண்ணுறது மூலமாக நமக்கு இன்னும் வந்து அதிகமான வேல்யூவேஷன் கிடைக்கும். அதனால் நமக்கு வந்து விவசாயம் இன்னும் பயன்பெற முடியும் அப்படின்னு தோணுது. அதனால் சரி சர்டிஃபிகேஷன்ஸ் போகலாம் அப்படிங்கிறது. நம்ம பொருளுக்கு ஒரு உத்தரவாதம் வந்து நம்ம சொல்கிறத தாண்டி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அப்புறம் அவங்க வந்து அவங்க வங்க சார்ந்த துறையில் வந்து என்ன உங்களுக்கு வந்து இதை அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய வயதாவை என்னென்ன பண்ணாங்க? பக்கத்தில் உள்ள கன்வென்ஷனல் ஃபார்மிங்லேருந்து எந்த வகையிலையும் வந்து கண்டாமினேஷன் நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத முதல் கட்டமாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வெளியிலேருந்து எந்த மாதிரியான விதைகளோ எந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னாலும் அதன் மூலமாக நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து கண்டாமினேஷன் எந்த ஒரு கெமிக்கல் ட்ரேசஸும் நம்ம தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு வந்து இப்போ ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் சுற்றிலையும் வந்து நாம்ஸ் படி வந்து 3 மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து உயிர் வெளி இருக்கணும். ப்ளஸ் வந்து வெளியிலேருந்து வர மற்ற தோட்டத்துலேருந்து வர தண்ணீர் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து வரது மூலமாக கண்டாமினேஷன்ஸ் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக வந்து தண்ணீரை வெளியில் கொண்டு போகிறதுக்கான வாய்க்கால் பாதைகள் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இளைஞரான ஒருத்தர் வந்து உள்ள வந்து அதுலேயும் வந்து ஒரு அங்கக பண்ணையம் அப்படி பண்ணுறது அதே ஒரு சேலஞ்சை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்து அதை ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய சஸ்டைனபிலிட்டி, நீங்களும் இந்த விவசாயத்தில் நீடித்த நிலையாக இருக்கணும்னா ஒரு நீடித்த நிலையான வருமானம் வரணும். இந்த வருமானம் வருவதற்கான வழிமுறைகளாக வந்து பயிர் வளர்ப்பு மட்டுமல்லாமல் கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது போன்ற காளான் வளர்ப்பு, தேன்கூடு வச்சிருக்கிறது, இது மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் நீங்க பண்ணையம் பண்ணும் பொழுது ஒருங்கிணைந்த இந்த அங்கக பண்ணையம்லயும் பேர் வச்சுக்கலாம், இது கவர்மெண்ட் சொல்லல. அந்த மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம். ஏன்னா வருமானம் வந்தாதான் உங்க வீட்லயே நீங்க சொன்னீங்க நான் விவசாயத்துக்கு போகாம என்னை தடுத்து இதுலயே திருப்பி வாங்க அப்படி எல்லாருடைய தாய் தந்தருடைய பசங்க நல்லா இருக்கணும் போது அவங்க வருங்கால சந்ததியை மறந்துடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க உணவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் போய் தேடி பார்க்கும்பொழுது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இதுக்கு வந்தேன் அப்படின்ற பொழுது இப்போது ஃபுட்டு கொடுக்குறது, அது உணவு கொடுப்பது மட்டுமே வந்து விவசாயத்துறையின் நோக்கம் இல்லை. சத்தான உணவு, நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதுதான் வந்து இப்போ இதுக்காக நாங்கள் பல்வேறு இதான ஆராய்ச்சிகளும் எடுக்கிறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயபெட்டிஸ் நோய் வருது, அதற்கான இப்போ ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய சீமன் சம்பா போன்ற பல ரகங்களும், அது இல்லாமல் சிறுதானிய பயிர்களும், அது இல்லாமல் மைனர் மில்லட்ஸ் எனப்படக்கூடிய சாமை, வரகு, அந்த மாதிரி ஒரு பொருட்களும் வந்து நிறைய வந்து இப்போ அரசாங்கத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கான்செப்ட் இஸ் அதிகமான மகசூல் எடுப்பது மட்டுமே நோக்கம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான, அதாவது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவை கொடுக்கணும்னு இப்போ வேளாண்மைத்துறையுடைய முக்கிய கோட்பாடாக செயல்பட்டு வரும். இந்த சமயத்தில் நீங்கள் அங்கக பண்ணையத்தில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறது வந்து நாங்கள் பாராட்டுக்குரியது. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. வேளாண்மை துறை மூலமாகவும் அங்கக சான்று துறை மூலமாகவும் மற்ற ஒருங்கிணைந்த அனைத்து துறைகள் மூலமாகவும் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் எங்களால் அரசு மூலம் அளிக்கப்படும் அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டு, இது மட்டும் அல்லாமல் ஏன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்டு, நம்ம உள்ளூர் சந்தைகளை மட்டும் நம்பாமல் நீங்கள் வெளிநாடுக்கு வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வந்து அப்பிடான எனக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் தயார்படுத்தி, ஏன்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசு இருக்கிறதுனால இந்த காலங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ணக்கூடிய உங்களுடைய நான் அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஷன் ஆகிய இந்த வெல்டிங் டெக்னாலஜியை விட இது மிக நல்ல வருமானம் தருவது எனக்கு தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து தெரிவித்து நன்றி, வணக்கம். நன்றி. இங்கே விஜயன், இப்போ நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபார்ம் எல்லாம் பார்த்தோம். நல்ல ஒரு பஃபர் ஜோனும் 3 மீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. விண்ட் பிரேக்கும் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஆன் ஃபார்ம் இன்புட்டும் உங்கள் பசுமாடு 7 மாடு வச்சுருக்கீங்க. அதுலேயே சரியாக போயிடுது உங்களுக்கு. அது இல்லாமல் ஆஃப் ஃபார்ம் இன்புட் வந்து பயோ ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி பண்ணைக்கு வெளியிலேருந்து வர்றது வந்து பெர்மிஷன் வாங்கி கரெக்டாக ஒரு NPOP ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ TNOCDங்கிறது வந்து நம்ம இருக்கிறதுலே 33 CBயில் ஹையஸ்ட்டு டஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர்ஸோடு நல்லா பண்ணிகிட்ருக்கிற ஒரு CB வந்து நம்மளோட TNOCD CB. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சேர்ந்து அந்த குரூப்போடு சேர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை தரம், உங்கள் கிராமத்தோட வாழ்க்கை தரம் வந்து முன்னேறுங்கிறது இந்த நேரத்தில் நல்லா பண்ணுறீங்க. நல்லா என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலே நல்லா வாங்க. சரி, நன்றி. தமிழ்நாடு அரசில் ஆர்கானிக் பாலிசி, அதாவது அங்கக பண்ணைய ஒரு வரைவு திட்டம் ஒன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த நடப்பாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நமது விதை அங்கக சான்றளிப்பு துறையின் மூலம் பல்வேறு இந்த அகில இந்திய அளவில் அதிக அளவு ஆப்ரேட்டர்ஸ் என சொல்லக்கூடிய விவசாயிகள் வந்து பதிவு செய்துள்ளனர். அதே போன்று பதிவு கட்டணமும் அகில இந்திய அளவில் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை நமது மாநிலத்தில் குறைவாக உள்ளது.
இந்த பிஜிஎஸ் எனப்படும் இந்த சான்று என்பொழுது தற்பொழுது அமெரிக்கா நாட்டினுடைய அந்த இதனுடன் NOP என செயல்பட்டு வருவதை இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இதை விரிவுபடுத்த வந்து நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அது நமது பசுமை புரட்சியினுடைய முக்கிய அங்கமான உணவு உற்பத்தியை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் உணவு உற்பத்தியை தன்னிறைவு அடைந்து வரும் இந்த நிலையில் ஒரு ஆரோக்கியமான, அதாவது ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அளிக்க வேண்டும் என்பது அரசினுடைய கோட்பாடாகும். பல்வேறு விளைபொருட்களுடைய விளைச்சல் அதிகரிக்க வரும் இந்த நிலையில் ஒரு சத்தான ஒரு உணவையும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நமது விவசாயத்துறை நகர்ந்து வரும் இந்த நிலையில் மிக முக்கியமான பங்கு வந்து அங்கக சான்றளிப்பு துறையாகும். இப்போ ரசாயன உரங்களும் பல்வேறு பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் சுற்றுப்புற சூழல் வந்து மிகுந்த ஒரு அபாயத்திற்கு உள்ளாகிறது. இதனால் தொடர்ந்து இடப்பட்டு வரும் ரசாயனங்களால் நமது முக்கியமான மண் வளம் என்பது பாதிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கரிம கார்பன் என சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பனுடைய நிலையும் மேலும் மைக்ரோப்ஸ் என சொல்லக்கூடிய நுண்ணுயிரினுடைய அளவுகளும் குறைந்து வருவதால் மண் வந்து தன் சத்தை உயிரை இழந்து வருகிறது என்று சொல்லலாம். இழந்துவிட்ட அந்த மண்ணிற்கு மீண்டும் வந்து சக்தி அளிக்கக்கூடிய ஒரே உக்தி வந்து அதிக அளவில் நம்ம அங்கக பண்ணையத்தை உருவாக்கினால்தான் நீடித்த நிலையான வேளாண்மை என்பது ஒரு சாத்தியக்கூறாகும். விளைச்சல் என்பது இந்த ஆண்டு நாம் பெற்றுவிட்ட இந்த விளைச்சலை பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வருடம் நாம் வந்து அதிகப்படுத்தப்பட்ட வரும் வேளையில் ஏற்கனவே அடைந்த விளைச்சலை வந்து நம்ம குறையும் ஒரு காலகட்டம் உருவாகி வரும் இந்த நிலையில் ஒரு நீடித்த ஒரு நிலையான ஒரு வேளாண்மையினுடைய பொருட்களுடைய உற்பத்தியையும் மக்களுடைய பசிப்பினியை வந்து போக்க வேண்டுமெனில் அங்கக பண்ணையம் என்பது மிக முக்கியமானதாகும். அங்கக பண்ணையம் என்பதை தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நமது சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மண் வளத்தை மேம்படுத்துகிறது. மண் வளம் என்பது நமது உடம்பிற்கு இரத்த ஓட்டத்தை எப்படி நம்ம உயிரிழமை காப்புகிறதோ அதே பொழுது மண் வளம் என்பது பயிரினுடைய முக்கியமான ஒரு ஊடகமாகும். அந்த மீடியாவில் சொல்லக்கூடிய அந்த மண்ணை வந்து அதிக அளவிற்கு நாம் சத்தைப்படுத்த வேண்டும் என்றால் அங்கக பண்ணையம் மூலமாக ரசாயன உரத்தை கட்டுப்படுத்தி இயற்கை உரங்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பயிர் பாதுகாப்பை மேற்கொள்ளும் நிலையில் பூச்சிக்கொல்லிகளை நாம் அதிக அளவில் பயன்படுத்தாமல் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி இதனால் அந்த மண்ணுடைய சத்தை மட்டும் பாதுகாக்காமல் விளையக்கூடிய பயிரினுடைய ஊட்டச்சத்துக்களையும் பெருக்கி சுற்றுப்புற சூழலையும் நாம் நன்னிலையில் கொண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்ற வேண்டிய நிலை வந்து விதைச்சான்று பெற்ற அங்ககத்துறைக்கு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக பல்வேறு நிலையிலும் விதைச்சான்று அலுவலர்கள், விதைச்சான்று உதவி இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், வேளாண்மை இணை இயக்குநர்கள் போன்ற பல்வேறு இடைப்பட்ட அதிகாரிகள் பணிபுரியும் இந்த காலத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து விவசாயிகளும் ஏற்கனவே பயன்பெற்ற விவசாயிகளும் மற்ற விவசாயிகளை தெரியப்படுத்துவதுடன் அருகாமையில் உள்ள அனைத்து விதைச்சான்று துறை சார்ந்த அலுவலை அணுகி இந்த அங்கக சான்றளிப்பு துறையின் மூலம் அங்கக பண்ணையத்தை வந்து அதிக அளவில் ஏற்படுத்தி ஒரு நல்லதொரு சமுதாயத்தையும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.